அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க. சுக பிரம்ம மகரிஷி இவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா இப்போது நிறைய பேர் சுகபிரம்ம மகரிஷி வழிபாடு, அதனுடைய முக்கியத்துவம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நானுமே ரொம்ப நாளாக இந்த சுகபிரம்ம மகரிஷியோட ஃபோட்டோஸ் பார்த்துருக்குறேன். அதை மாதிரி இந்த யூடியூபர் ஒருத்தவர், அவங்க அஸ்ட்ராலஜர் அப்படின்னு நினைக்கிறேன், எப்பொழுதுமே ஒரு கிளி பொம்மையை கையில் வச்சுட்டு தான் அவர் பேசுவார். அவர் பேர் என்ன அப்படின்லாம் எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனாலே எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு, ஏன் அந்த கிளி பொம்மையை எப்பொழுதும் அவர் கையில் வச்சுருக்காரு அப்படின்னு நான் யோசிப்பேன். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் எனக்கு சுகபிரம்ம மகரிஷியை பற்றி அவரோட இந்த வரலாறு எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள். அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம அவரை வழிபட வேண்டிய மிக அற்புதமான ஒரு நாள். சுகபிரம்ம மகரிஷி அவதரித்த நட்சத்திரம் திருவோணம். அவர் சுகபிரம்ம மகரிஷியோட ஜெயந்தி ஆணி திருவோணம், ஆணி மாதத்தில் திருவோணத்தில் கொண்டாடப்படுது. இன்றைக்கி வைகாசி திருவோணம் தான். நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தினம்தோறுமே காலையில் குளித்து முடிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல தெளிவு, நல்ல ஒரு ஞானம், நமக்கு தடையில்லாத ஒரு செல்வம் சேர்க்கை, செல்வாக்கு, புகழ், பெயர், அந்தஸ்து, இது எல்லாமே நமக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுகபிரம்ம மகரிஷி பிரம்ம ரிஷியாக திகழ்ந்தவர், ஞானத்துக்கெல்லாம் தலைவராக விளங்கியவர், அனைத்தையும் கற்று தேர்ந்தவராக இருந்தவர் தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி. சுகா அப்படின்னா கிளி. ஸோ கிளியோட முகத்தையும் மனித உடலையும் கொண்டவர் தான் இந்த சுகபிரம்மம் அப்படின்னு அழைக்கக்கூடியவர். இவரை நம்ம எளிய ஒரே ஒரு மந்திரம், இன்னும் சுகபிரம்ம மகரிஷியோட அஷ்டோத்திரம் இருக்குது, காயத்ரி மந்திரம்லாம் இருக்குது, நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம். ஜஸ்ட் ஒரு எளிய மந்திரம். நிறைய மந்திரங்கள் தினம்தோறுமே நம்முடைய சேனலில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சில பேருக்கு சில மந்திரங்கள் நல்லாவே வேலை செய்யுது, சில பேருக்கு சிலது எனக்கு அதெல்லாம் எந்த பலனும் இல்லை. நிறைய பேர் வெற்றிலை தீபம் நான் 2 வருஷமாக ஏற்றுறேன், 3 வருஷமாக ஏற்றுறேன், எனக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல காலம் நேரம் கூடி வரும்பொழுது அந்தந்த விஷயங்கள் அவர்கள் எந்த முயற்சியும் செய்யாமலே தானாக கைகூடும். ஸோ இந்த சுகபிரம்ம மகரிஷி யாருக்கு பிறந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா, வேத வியாசருக்கும் கிருதாசி அப்படிங்கிற ஒரு தேவ மங்கைக்கும் மகனாக பிறந்தவர். இவர் பிறக்கும் பொழுதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வயது பாலகனாக அனைத்து ஞானத்தையும் புத்தி தெளிவையும் பெற்று பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வியாசர் தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக தேவ மங்கை கிருதாசி அப்படிங்கிற ஒரு பெண் போயிருக்கிறாங்க. அந்த பெண்ணோட அழகில் மயங்கின வியாசர் அவங்களோட சேர்ந்ததால் அவங்க கர்ப்பம் அடைகிறாங்க. ஆனால் அவங்க இந்த வியாசருக்கு பயந்து அவர் நம்ம மேலே ஏதாவது சாபம் ஏற்படுத்தி விடுவார் அப்படின்னு பயந்து கிளியாக உருமாறிடுறாங்க. அவங்க திரும்ப தேவலோகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் கருவுற்று இருப்பதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தையே தேவலோகத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அதனால் வியாசர்கிட்டே விட்டுடுறாரு. அந்த பிறந்த பச்சிளங்குழந்தையை அவர் கங்கை நீரில் குளிப்பாட்டும் பொழுது அந்த கங்கை நீர் அந்த குழந்தை உடம்பு மேலே பட்டதுமே அவர் 12 வயது பாலகனாக மாறிடுறாரு. அவர் தான் சுகபிரம்ம மகரிஷி. இந்த குழந்தை தான் கிளி முகத்தோடும் மனித உடலோடும் இருந்தது. இந்த சுகபிரம்ம மகரிஷி ஜனகரோட சீடராக இருந்ததால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தர்மங்களையும் அவர் கற்று தேர்கிறார். அது மட்டும் இல்லாமல் பரீட்சித் மகாராஜாவிற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை இவர் தான் போதிக்கிறார். தொடர்ந்து 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜா உயிர் இறக்கும் நிலையில் அவர் இன்னும் 7 நாட்களில் இறந்து போய் விடுவேன்னு அவர் தெரிஞ்சதும் சுகபிரம்ம மகரிஷி அவர்கிட்ட போய் ஸ்ரீமத் பாகவத்தை போதிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இறந்து நல்ல நிலையை அடைகிறார். ஸோ இவ்வளவு சிறப்புகள் உடையவர் தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி. அது மட்டும் இல்லாமல் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர். ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயார் திருமணத்தையும் இவர் நடத்தி வைத்தவர்.
இவர் இருந்த அந்த ஊரில் தான் திருச்சுகனூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அது பெயர் மருவி திருச்சானூரில் இப்போ பத்மாவதி தாயார் கோவில் இருக்குது இல்லையா, இது முன்னாடி திருச்சுகனூர் அப்படின்ற ஒரு பெயரில் தான் இது வந்து அழைக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இவரை வந்து நம்ம வழிபாடு செய்யும்பொழுது, நம்முடைய மனதில் நினைத்து இவரை வழிபாடு செய்யும்பொழுது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கி நல்ல ஒரு சுகமான வாழ்வை அளிக்கக்கூடியவர் அப்படின்னும் சொல்லப்படுது. இவர் வந்து எந்த அளவுக்கு அனைத்தையும் துறந்தவர், முற்றும் துறந்த பிரம்ம மகரிஷி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு முறை இவர் வியாசர் ஆசிரமத்தில் இருந்தபோது கொஞ்ச நேரம் காணாமல் போயிட்டார். அப்போ வந்து வியாசர் இவரை தேடிக்கிட்டு சுகா சுகா அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அங்கேருந்த இலைகள், செடிகள், கொடிகள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு கேட்டுதான். ஏன்னா பரபிரம்மத்தின் ரூபமாக இருந்தவர் தான் சுகபிரம்ம மகரிஷிங்க. அதே போல் ஒரு ஆத்தோரமாக அவர் போயிட்டு இருந்தார் சுகபிரம்ம மகரிஷி. அங்கே ஆற்றுல நிறைய பெண்கள் குளிச்சிட்டு இருந்தாங்களாம். சுகபிரம்ம மகரிஷி போகும்போது எந்த பெண்களும் எந்த விதமான ஒரு செய்கையும் செய்யலை. ஆனால் அதுவே வயதான வியாசர் அவருக்கு பின்னாடி அவரை கூப்பிட்டுக்கிட்டே வந்தப்போ அந்த பெண்கள் எல்லாம் கடகடன்னு கரை ஏறி அவர்களுடைய ஆடைகளை எடுத்து தங்களை மறைச்சு கொண்டார்களாம். அப்போ வேதவியாசர் அந்த பெண்கள் கிட்ட கேட்டாராம், என்னை விட இளம் வயதான என்னுடைய மகன் வந்து முன்னாடி போனார், அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, நான் வந்து வயதானவன், நான் இந்த கரையை கடந்து போகும்போது நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, அவர் வந்து பிரம்ம மகரிஷி, அவருடைய கண்களுக்கு ஆண் பெண் எல்லாருமே ஒரே மாதிரி தான் தெரிவாங்க, அதனால் அவர் போனதில் எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னார்களாம். இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எப்படி வந்து ஒரு பரிசுத்த அனைத்தையும் துறந்த ஒரு பிரம்மத்தின் அடையாளமாக விளங்கினார் அப்படின்ட்டு. ஸோ கள்ளம் கபடம் இல்லாமல் அனைவருக்கும் நல்லதையே செய்யக்கூடியவர் தான் இந்த சுகபிரம்ம மகரிஷி. இவருக்கு சென்னை அடையார் மத்திய கைலாஷில் இருக்கக்கூடிய கோவிலில் இவருக்கு தனி சந்நிதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேலம் சுகனேஸ்வரர் கோவில் வந்து இவர் வந்து வழிபட்ட ஒரு ஸ்தலம் தான். அங்கே இருக்கக்கூடிய கடவுளை இவர் வழிபட்டவர், அதனால் அங்கேயும் இவருக்கு ஒரு தனி சந்நிதி இருக்குது. இவரை நம்ம இந்த ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லி தினம்தோறும் 9 முறையோ 54 முறையோ அல்லது 18 முறையோ 108 முறையோ நம்ம உச்சரிக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு சுகமான வாழ்வளிப்பார் அப்படின்னு நம்பப்படுது. ஓம் சுகபிரம்ம தேவாய நமக, ஓம் சுகபிரம்ம தேவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கும்பொழுது உச்சரிக்கலாம். நம்ம வந்து இவருக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதம் வைக்கலாம். நம்மக்கிட்ட சுகபிரம்ம ஃபோட்டோ சிலை இல்லாட்டினா கூட நீங்கள் ஜஸ்ட்டு பெருமாள் கிட்ட இதை நீங்கள் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிலும் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் நம்ம இவரை வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக கைமேல் பலன் நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.